15 ஏப்ரல் 2026 பாஸ்கா காலம் 2ஆம் வார புதன். நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சிமக்கு. அதிகாரம் 3, இறை வசனங்கள் 16 21 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமிடம் கூறியது: தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தன் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்று விட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனை நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயவனாய் இருந்ததினால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என்று அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும். உங்களை அனைத்து மன்றாட்டுக்களையும் தன்னுடைய நலன்கள் நிரப்பி பலப்படுத்தி அதை நிறைவேற்றி தருவாராக. இன்றைய நாளில் முத்தி பேறு பெற்ற சீசதேபஸ் என்ற புனிதருடைய நினைவு நாளை நாம் கொண்டாடுகின்றோம். இவர் பிரான்ஸ் தேசத்தில் பிறந்தவர். முதலில் படை வீரராக பணியாற்றியவர். ஆனால் போரில் நடந்த கொடூரங்களை நினைத்து மனம் திரும்பி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். ஏழைகளுக்கு உதவி செய்தார். ஆன்மீக வாழ்வை தேர்ந்தெடுத்தார். பின்னர் குரு மடத்தில் சேர்ந்து குருவாகி மறைக்கல்வி போதிப்பதிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டு இறையியல் கல்லூரியே ஒன்றை நிறுவுகின்றார். மேலும் மதசார்பற்ற கிறிஸ்தவ குருக்கள் என்ற ஒரு சபையை தொடங்குகின்றார். மனம் திரும்பி வாழ்க்கையை மாற்றினால் கடவுள் நம்மை தனது பணிக்காக பயன்படுத்துவார் என்பதை இவருடைய வாழ்நாளில் நாம் கண்டுணர்கின்ற ஒரு உண்மையாக எடுத்து இவருடைய பரிந்துரை பெறி நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனிடத்தில் நாம் சமர்ப்பிப்போம். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் மீண்டுமாக ஆண்டவருடைய ஒளியின் வாழ்க்கைக்கு நம்மை அழைக்கிறது யோவான் நற்செய்தி. தன் ஒரே மகனை அழைக்கும் அளவுக்கு கடவுள் உலகில் மீது அன்பு கூர்ந்தார். இந்த ஒரு வசனமே நற்செய்தி மிக சுருக்கமாக இருக்கின்றது. கடவுள் யார் என்று பார்ப்போம். அன்பேதான் கடவுள். கடவுள்தான் அன்பு. இந்த அன்பின் வழியாக நமக்கு கிடைக்கின்ற மீட்பு என்ன? அதுதான் நாம் அந்த அன்பினால் மீட்கப்படுகின்றோம். ஆக கடவுள் யார், மீட்பு என நாம் என்று உணர்கின்ற பொழுது தன்னுடைய அன்பின் வழியாக அந்த அன்பை கொடையாக பொழிந்து நம்மை மீட்டவர் கடவுள். நாம் மீட்கப்பட்டவர்கள். மீட்கப்பட்டவர்களுடைய உண்மையான மீட்பு நிலை எது என்றால், வெறும் உலக பார்வையில் பார்ப்பதை மாற்றிவிட்டு ஆவியானுடைய பார்வையில் பார்க்க வேண்டும். உலகத்தில் பலவிதமான மீட்பு பணிகளை நாம் பார்க்கின்றோம். பெரிய பெரிய இயற்கை பேரழிவு ஏற்படும், அதிலிருந்து மீட்பு பணி, நிவாரணங்கள் இவைகள் வருவதை நாம் பார்க்கின்றோம். திடீரென்று பொருளாதார பிரச்சனை, அதிலிருந்து மீண்டு வருகின்ற நிலையை நாம் பார்த்திருப்போம். சமூகத்தில் ஏற்படுகின்ற மாபெரும் அநீதிகள், அதற்கு கிடைக்கின்ற சில வேளையில் கிடைக்கின்ற ஒரு விதமான நல்ல தீர்ப்புகள், அது ஒரு மீட்பையாக இருக்கும். ஆக இவைகள் எல்லாமே நம்முடைய மனித உலகத்தில் நமக்கு கண்ணுக்கு முன்பாக இருக்கின்ற மீட்புகள். இதுவும் ஒரு முக்கியமான மீட்புகள் தான். ஆனால் இன்னும் அதிக அளவில் இருக்கின்ற ஒரு மீட்பு என்னவென்றால் பாவம். அந்த பாவத்திலிருந்து மீட்பு பெற வேண்டும் என்றால்
இறைமகன் நமக்காக வர வேண்டும். அதுதான் அவருடைய அன்பு. அந்த அன்பிற்கு கொடுத்த ஒரு விலைதான் ஆண்டவர் இயேசுனுடைய சிலுவை மரணம். நம்மை பாவத்திலிருந்து மீட்பதற்காக கடவுள் கொடுத்த விலை பணம் அல்ல, அதிகாரம் அல்ல, தம் ஒரே மகன் இயேசு. அதுதான் அன்பினுடைய விலை, நமது மீட்பினுடைய விலை. இதன் மூலமாக கடவுளுடைய அன்பு எல்லையற்று இருப்பதை நாம் உணர வேண்டும். நல்லவர்களுக்கு மட்டுமல்லாமல் கெட்டவர்களுக்கும், தன்னை நம்புவர் ஒவ்வொருவருக்கும், நம்பாதவர்களுக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற ஒரு பெரிய மனப்பான்மை தான் இறைவனுடைய அன்பு. அது முழு உலகத்திற்கு அளிக்கிறது. நாம் ஒருவராக இருந்தாலும் கடவுள் நம்மை முழு உலகம் போலதான் அன்பு செய்கிறார். இயேசு தன்னை ஒளியாக காட்டுகின்றார். அவர் ஒரு வேதனையான உண்மை சொல்வது என்னவென்றால், மனிதர்கள் ஒளியை விட இருளையே விரும்புகிறார்கள். உண்மைதான். ஒளியில் தவறுகள் நிரூபிக்கப்பட்டால் நம்மால் வெளியில் தலை காட்ட முடியாது. பலவிதமான பிரச்சனைகளை மூழ்கி உள்ளுக்குள்ளே இருப்போம். ஆனால் அந்த இருளை தாண்டி ஒளியை தேடி வாழ்கின்ற பொழுது, உண்மையில் வாழ்கின்ற பொழுது, அந்த ஒளி நம்மை வாழ்க்கையை மாற்ற அழைக்கிறது. நம்முடைய குறைகளை வெளிப்படுத்தி நம்மை மீண்டுமாக ஒரு புனித நிலைக்கு கொண்டு செல்கிறது. அந்த ஒளியில் வாழ வேண்டுமென்றால் நம்மிடம் பலவிதமான தியாகத்தை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் இருள் என்பது மிகவும் எளிதானது, சௌரியமானது, மாற்றம் தேவையே கிடையாது. ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், அதற்காக கஷ்டப்பட வேண்டாம். ஆனால் உண்மையாக வாழ்வதற்கு கஷ்டப்பட வேண்டும். ஒளியில் வாழ்வதற்கு கஷ்டப்பட வேண்டும். ஆனால் அதில் ஒரு நிலை வாழ்வு இருக்கும். உண்மைக்கேற்ற வாழ்வுகள் மட்டும்தான் அந்த ஒளியிடத்தில் வருவார்கள். நேர்மையோடு வாழ்பவர்கள் வருவார்கள். நற்செயல்களை புரிபவர்கள் வருவார்கள். கடவுளோடு இணைந்திருப்பவர்கள் வருவார்கள். ஆக நாம் இன்று எங்கு நம்முடைய வாழ்க்கையை செலுத்துகின்றோம்? ஒளியை நோக்கி செல்கிறோமா, இருளை நோக்கி செல்கிறோமா? ஒரு எளிதான விஷயத்திற்கு செல்கின்றோமா, இடுக்கமான அதற்கு வாயில் அருகே நாம் நுழைய செல்கின்றோமா? இது ஒரு மிகப்பெரிய சவால் தான். ஆண்டவர் நம்மிடத்தில் இதைதான் கேட்கின்றார். இன்று நீங்கள் ஒளியை தேர்ந்தெடுக்கிறீர்களா, அல்லது இருளில் சுகமாக வாழ ஆசைப்படுகிறீர்களா? கடவுள் அன்புக்கு பதிலாக நாம் என்ன அன்பு காட்டப் போகின்றோம்? மற்றவருடைய மீட்புக்காக நாம் ஏதாவது செய்கின்றோமா, அல்லது நம்முடைய மீட்புக்காக நாம் ஏதாவது செய்கின்றோமா? இந்த ஆண்டவரிடத்தில் அனைத்து விதமான சந்தேகங்களை சமர்ப்பித்து இறைவன் நம்மை மீட்க வருகின்றார். அந்த மீட்பதற்காக தன்னுடைய ஒரே மகனை பலியாக்கினார். அந்த பலியை இணைந்து நாம் ஆண்டவருக்கு அன்பை உணர்ந்து வாழ்க்கையை மாற்றுவோம். ஒளியில் வாழ முற்படுவோம். நமது உள்ளம் ஒளியாகும், வாழ்க்கை மாறும், நமக்கு நிலை வாழ்வு கிடைக்கும். இந்த ஒரு ஜெபத்துடன் இந்த நாளை இறைவனிடத்தில் ஒப்படைத்து ஜெபிப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் இறைவா, இந்த புதிய நாளில் என்னுடைய வாழ்வில் அளித்துள்ள இந்த புதிய அருளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்றைய நாளில் தங்களுடைய அனைத்து மகிழ்ச்சி நாளை கொண்டாடுகின்ற பிள்ளைகளுக்காக நன்றி கூறுகிறோம். அனைவருடைய தேவைகளையும் நம்மிடத்தில் செபித்து சமர்ப்பித்து செபிக்கின்றோம். ஆண்டவரே, உலகின் மீது அளவில்லா அன்பு கொண்டு உம்முடைய ஒரே மகனையே அளித்த உமது கருணைக்காக உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், வழிபடுகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆண்டவரே, அந்த ஒரு அன்பை நாங்கள் இன்று உணர்ந்திட, உமது வழியில் நாங்கள் வாழ்ந்திட எங்களுக்கு பெரிய அருளை தாரும். எங்களுடைய உள்ளே இருக்கின்ற அந்த இருளையும் பாவங்களையும் நீக்கி உண்மை, நேர்மை, அன்பு நிறைந்த வாழ்க்கையினால் நாங்கள் நடந்திட எங்கள் வாழ்க்கையை அந்த ஒரு நல்ல அணிகலன்களால் அனுபவித்திட உதவியாக வாரும். ஒளியை விட இருளை விரும்புகின்ற அந்த உலக மனதை எங்களிடத்திலிருந்து மாற்றி உம்மை நோக்கி நாங்கள் நடந்திட எங்களை வழி நடத்தியறோம். ஆண்டவரே, நாளை முத்து பேர பெற்ற சீசர் பவுஸ் அவர்களைப் போல நாங்களும் எங்கள் தவறுகளை உணர்ந்து மனம் திரும்புகின்ற ஒரு அருளை எங்களுக்கு தாரும். தமது வாழ்க்கையை மாற்றி மற்றவர்களுக்கு உதவுகின்ற கருணை உள்ளத்தை அவருக்கு கொடுத்தீரே, அதே போன்ற ஒரு கருணையினுடைய உள்ளத்தை எங்களுக்கு தாரும்.
நாங்கள் அனைவரும் எங்களுடைய மீட்புக்காக மட்டுமல்லாமல் மற்றவருடைய மீட்புக்காக உழைத்திட தூய ஆவியில் நாங்கள் வழிநடத்தப்பட எங்களுக்கு உதவியாக வாரும். ஆண்டறிந்த புதிய நாளில் நாங்கள் செய்ய போகின்ற ஒவ்வொரு செயல்களிலும் உமது அன்பு வெளிப்படட்டும். உம்மை நாங்கள் கண்டெடுக்க வேண்டும், உமது ஒளியை கண்டெடுக்க வேண்டும். தேவையில் உள்ளவருக்கு உதவுகின்ற ஒரு நல்ல மனப்பான்மை எங்களுக்கு தாரும். மற்றவர்களுடைய மீட்பு பாதைக்கு அழைக்கின்ற ஒரு தைரியத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் குடும்பத்தையும் எங்களுடைய பணிகளையும் எங்களுடைய பயணங்களையும் எங்களுடைய முயற்சிகளையும் எங்களுடைய எண்ணங்களையும் செயல்களையும் விண்ணப்பங்களையும் கவலைகளையும் கண்ணீர்களை அனைத்தையும் ஆசீர்வதியும். இந்த நாள் நாங்கள் அட்லீஸ்ட் இன்றாவது உமக்கு பிரியமான ஒரு நாளாக நாங்கள் வாழ்ந்திட எங்களுக்கு உதவியாக வாரம். உமது வழியை நாங்கள் நடக்க வேண்டும் ஆண்டவரை. உமது அன்பின் சாட்சிகளாக நாம் வாழ்ந்திட எங்களுக்கு உதவியாக வாரம். நீர் எங்களுடன் துணை நிற்கின்ற பொழுது நாங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டும்? நீர் எங்களோடு இருப்பதினால் புது பிறப்பை நாங்கள் உணர்கின்றோம், புது வாழ்வை நாங்கள் உணர்கின்றோம். அந்த புதிய வாழ்வையும் புதிய பிறப்போடு இந்த நாளை நாங்கள் பரிசுத்தமாக அனுசரித்திட எங்களோடு பயணித்து தூய அவருடைய வலிமை எங்களுக்கு அளித்து எங்களை ஆசீர்வதித்தரலாம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து ஜெபிக்கிறோம். ஆமீன். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.